வரட்டி இந்த மருமக பாத்திரத்தை விளக்காம கொள்ளாம எங்க போய் தொலைஞ்சா இவ? காஃபி போடுறது கூட ஒரு பாத்திரம் இல்ல, நான் விளக்கி தான் கொண்டு போய் காஃபி போட வேண்டியது இருக்கு. வர வர இவளுக்கு என் மேல பயமே இல்லாம போச்சு. மாமியார்னா இவ என்ன நினைச்சிருக்கா? கிள்ளிக்கிற நினைச்சிட்டாளோ? வரட்டு வரட்டு. எம்மா, என்ன ஆச்சு உங்களுக்கு? இந்த குடுமையை என் கண்ணால பார்க்க வேண்டியது இருக்கே. அடியே, நீ எப்படி வந்த? இதோ இப்பதான் உங்களை பார்க்க வந்துகிட்டே இருக்கேம்மா. அது இருக்கட்டும், இது என்னம்மா கொடுமையா இருக்கு? ஒரு நாள் இல்லாத திருநாளா நீங்க உட்கார்ந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயோ, அதை ஏண்டி கேக்குற? ஒரு காஃபி போடலாம் நினைச்சு மருமகளே மருமகளேன்னு கத்திட்டு இருக்கேன், ஆளையே காணோம். மதினி உங்ககிட்ட சொல்லாம எங்க போய் தொலைஞ்சாங்க? நான் லைட்டா கண்ணை சேர்ந்து தூங்கிட்டேன் பாத்துக்க. அந்த கேப்ல எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டா. இனி வந்து கேட்டா, எத்தே நீங்க தூங்கிட்டு இருந்தீல்ல அத்தே, நான் சொன்னேன் உங்களுக்கு கேட்கலன்னு ஏதாவது கதை கட்டி விட்டுருவா. இந்த மதினிக்காரிக்கு இதே வேலையா போச்சு. வந்து அவங்க தான் விளக்குவாங்கல்ல, நீங்க ஏமா போட்டு விளக்கிட்டு இருக்கீங்க? ஒரு காஃபி குடிக்கலான்னு பார்த்தேன்டி, ஆளை காணுமே. நாமளே காஃபி வச்சு குடிச்சிக்கலாம்னு சொல்லி கிச்சன்ல பார்த்தா ஒரு பாத்திரமாவது கழுவுன பாத்திரம் இல்ல. ஐயோ, அப்புறமா ஏண்டி நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? அதான் பாத்திரத்தை எல்லாத்தையும் அள்ளி போட்டு தேய்க்கலான்னு உட்கார்ந்தேன். என்ன உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மைனிகேரி வந்து தேப்பால, நீ இதுக்கு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு கிடக்க. என்ன செய்யறது டி? அவ எவ்வளவு நேரம் வராளோ, எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. இப்ப என்ன, உங்களுக்கு காஃபி தானே குடிக்கணும்? அப்ப காஃபி போடுற ஒரு பாத்திரத்தையும் உங்களுக்கே ஒரு டம்ளர், எனக்கு ஒரு டம்ளர், 2 மொத்தமே 3 பாத்திரம் மட்டும் கழுவுங்கம்மா. எல்லாத்தையும் கழுவாதீங்க, வந்து தேய்க்கட்டும். அதுவும் சரிதான் டி, நீ சொல்றது சரிதான். எதுக்கு நான் அவளுக்கு நான் தேய்ச்சி போடணும், அவ வந்து தேய்க்கட்டும். வா வா, காப்பி போடுற பாத்திரத்தை ஏற்கனவே தேய்ச்சி உள்ள கொண்டு வச்சுட்டேன். இப்ப காப்பி போட்டு குடிப்ப வாடி. எம்மா, மதினிக்கேரி வந்த கையோட முதல்ல உட்காந்து இந்த பாத்திரத்தெல்லாம் தேய்க்க சொல்லிருமா. அதான் டி, அவ இன்னைக்கு வரட்டும். நான் எப்படிப்பட்ட மாமியார்னு அவளுக்கு காட்டுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. சிரிச்சி சிரிச்சு வந்தா சீனா தானாடோ, சிரிச்சி சிரிச்சு மாவா தானா போனாடோ. எம்மா, உன் மருமவ பாட்டை கட்டியா சிரிச்சு சிரிச்சு வந்தான்னு பாட்டு பாடிக்கிட்டு வரா. நான் கடுப்புல இருக்கேன், அவ சிரிச்சு சிரிச்சுக்கிட்டடி வர. வரட்டு வரட்டு, அப்புறம் காட்டுறேன் நான் யாருன்ட்டு. ஹாய் நாத்து, நீ எப்ப வந்த? என்ன நாத்து வார்த்தை மீறுது? அடியே மருமவளே, வீட்டுல நான் ஒருத்தி குத்துக்கல்லாட்ட இருக்கேன், என்கிட்ட சொல்லாம நீ எங்க போய் தொலைஞ்ச? அதுவாத்த குத்துக்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போய் எனக்கு பழக்கம் இல்லத்த. எம்மா, நீ வேற அவங்களுக்கு ஐடியா எடுத்து கொடுக்காதம்மா. இரு வரேன். மதினி, ட்ரெஸ் எல்லாம் சும்மா ஒரு மார்க்கமா போட்டிருக்கீல, எங்க போயிட்டு வரிய மதினி? எம்மா, யார் இந்த முக்கியமான ஆளா இருக்கும் உனக்கு தெரியுமாமா? எனக்கு என்னடி தெரியும்? அவளே என்கிட்ட சொல்லாம போயிருக்கா, எனக்கு எப்படி தெரியும்? ஏன் இவ்வளவு குழப்பம்? நானே அந்த ஆள் யாருன்னு சொல்லிடுறேன். மதினி, இந்த பாக்ஸ் பார்த்தா நீங்க நகை கடைக்கு போன மாதிரில தெரியுது. ஆமா, நகை கடைக்கு தான் போயிருக்கா. ஆமா, இதுல என்ன இருக்கு? அப்படி என்ன முக்கியமான பொருள்? அதான் சொன்னேனே, ஒரு முக்கியமான ஆளுக்காக வாங்கியிருக்கேன்னு. அம்மா, யாருமா அது? அட கிறுக்கி, இப்பதானே சொன்னேன் எனக்கு தெரியாதுன்னு. திரும்ப திரும்ப என்கிட்டே வந்து கேக்குற. உன் மைனி கேட்டே கேளு போடி. மைனி, யார் இந்த முக்கியமான ஆளு? நான் தானே. நாத்து சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணாத பாத்துக்க. காமெடியா? டேய், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா முக்கியமான ஆள் யாருன்னு? அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். என்ன சொல்ற மருமவளே? நான் தான் முக்கியமான ஆளா? அடியே, நான் தாண்டி முக்கியமான ஆளா? அப்ப அந்த பொருள் கூட எனக்கு தான் நினைக்கிறேன்டி. உன் பேச்ச கேட்டு என் மருமவளை நான் இவ்வளவு நேரம் திட்டிட்டே பாரு. என்னது, ஏன் பேச்ச கேட்டு திட்டிங்களா? நான் வர முன்னாடி நீங்க தன்னால திட்டிட்டு தானே இருந்தீங்க. சும்மா இருடி, சொரண கேட்டவள. அது சரி, நீங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்டுட்டு கேட்டுட்டு உங்க வீட்டுக்கு திரும்ப வரேன் பாத்தீங்களா? என்ன இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு நாளையும் சொல்லுவீங்க. மருமவளே, அவ கிடக்குற லூசு. ஆமா, என்னது இருக்கு இதுல? அத்த, ரொம்ப நாளா உங்களுக்கு ஒரு கொலுசு வாங்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. அதான் இன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே நினைச்சு உங்ககிட்ட சொல்லாமலே போய் வாங்கிட்டு வந்தேன். வாவ், அதான் நீ என்கிட்ட சொல்லலையா? சொன்னேன் இல்லாட்டி என் மருமவ என்கிட்ட சொல்லாம போனா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு சொன்னேன்ல. பாத்தியா, எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக என்கிட்ட சொல்லாம போயிருக்கா. அம்மா, சரியான நடிப்பதாம நடிக்கிறிய. பின்ன கிஃப்ட் கிடைக்கும் போது யாராச்சும் திட்டை அடி செய்வாங்க. பொடி கூறு கட்டவள. அப்பா, உலகமாக நடிப்படா சாமி. அத்தை, இந்த கொலுசை போட்டு நீங்க வீட்டுல நடக்கும்போது அப்படியே மகாலட்சுமியே நடந்து வர்ற மாதிரி இருக்கும். அதான் இந்த கொலுசை உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். காலைல போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. என் தங்க மருமவளை எனக்காக வாங்கிட்டு இருந்தியாக்கா? குடு நான் போட்டு பாக்குறேன். எம்புட்டு அழகா இருக்கு எனக்கு. அம்மா, இந்த கொலுசை எனக்கு தெரியாம? போடி, என் மருமவ எனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கா, அதை போய் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலரை கொட்டிய அழகு, இன்றெந்தன் கால் சேர்ந்ததே, சின்ன அழகு, சித்திர அழகு, கால் கொலுசில் சினுங்கும் அழகு, அத்தைக்கு வாங்கி வந்தேன். பாருடா, மாமியார் மருமகளும் மல்லு கட்டி உருவாளுன்னு பார்த்தா பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்காளுங்க. நாத்து, நான் என் மாமியார் கூட சந்தோஷமா இருக்கிறத பத்தி கண்ணு வச்சிடாதேன்னா. பத்தியா, என் மருவ எம்புட்டு நல்லவளா இருக்கான்னு. அம்மா, அது கிடக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதினி இந்த வரவும் இந்த பாத்திர
ஏத்த சரி நான் அந்த பாத்திரத்துல விளக்கி வச்சிருக்கேன், நீங்க உள்ள போங்க. ஐயா மருமவுல என்ன சொல்லிட்டு இருக்க? நீ தான் இப்ப வெயில் அலைஞ்சு வந்து களைப்பா இருப்பல்ல, போ போ. நான் இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு உனக்கு டீ போட்டு தரேன். என்ன போய் ரெஸ்ட் எடு மருமவுல, ரெஸ்ட் எடு. ஓ ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, நல்ல வேலை எனக்கு டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. பாத்திரத்தை விளக்கிட்டு டீ போட்டு தாங்கன்னா நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கு. எம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மர்ம வந்தா நடக்கிறத பாருங்க. பொடி பொடி போக்கத்தவளே, எனக்காக ஆசையா கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கா, அவளை போய் பாத்திரம் விளக்க சொல்றேன், நானே விளைக்கிறேன். போய் உள்ள உட்காரு, உனக்கு சேர்த்து டீ போட்டு வரேன். எந்த சண்டை வேணாலும் நம்பலாம், ஆனா இந்த மாமியார் மருமக சண்டை மட்டும் நம்பவே கூடாது. எப்போ அடிச்சு பழக எப்ப சேர்ந்து பழகனே தெரியாது. ஏண்டி நம்ப முடியலேடி? என்னங்க நம்ப முடியல உங்களால? எங்க அம்மாக்கு ஏதோ கொலுசுலாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கியா? ஆமாங்க, என் மாமியாருக்கு நான் வாங்கி கொடுக்காம வேற யார் வாங்கி கொடுப்பா? அடியே இந்த பருப்பெல்லாம் மத்தவங்க கிட்ட வேக வை, என்கிட்ட எல்லாம் வேகாது. சரி சரிங்க, அதான் உங்களுக்கு தெரியுதுல, எல்லாம் ஒரு காரணமா தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படி என்னடி காரணம்? போக போக பாருங்க உங்களுக்கே தெரியும். டொன்டோடை, எப்படி பாத்தீங்களா? அடி பாவி, புரட்டாசி மாசண்டி இது. நீ சிக்கன் திங்கிறது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சிச்சோ, நடக்கிறதே வேற. அதெல்லாம் தெரியாதுங்க, ஃப்ரீயா விடுங்க. பாரு பாரு, நீ தின்னுட்டு இருக்கையில அம்மா டக்குன்னு வந்து நிக்க போறாங்க. அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல, நான் மாட்ட மாட்டேன். பாருங்களேன், கேஎஃப்சி சிக்கனை பார்த்தோன்னே வாயெல்லாம் ஊறிடுச்சுங்க. புரட்டாசியா இருந்தா என்ன, ஐபிஎஸ்சியா இருந்தா என்ன, கேஎஃப்சிக்குலாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டு வந்துட்டோம்ல. தின்னு தின்னு நல்லா தின்னு, அப்புறம் மாட்ட போறப்பாரு. ஞம் 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 ஞம். ஆஹா ஆஹா, புரட்டாசி புரட்டாசின்னு சொல்லி இப்படி ருசியை காட்டாம வச்சிருக்காங்களே. ஞம் 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 ஞம், நல்ல டேஸ்டா இருக்குது. ஐயோ அத்தை வராங்களே, எனக்கு இதை எடுத்து மறைச்சு வைங்க. அப்படியே சென்ட் எடுத்து ரூம் ஃபுல்லா அடிச்சு விட்டுருங்க. என்னதான் அம்மா வராங்களா? எப்படி நீ சொல்ற? முதல்ல இதை மறைச்சு வைங்க, அப்புறம் சொல்றேன். மருமவுளே மருமவுளே, டீ குடிக்க வரியா மருமவுளே? இதோ வரேன் அத்தை, எனக்கும் ரொம்ப பசியா தான் இருக்கு, டீ குடிச்சிருவோம். புரட்டாசி மாசம்ல, நீ வேற எதுவும் சாப்பிட்டுருக்கவே மாட்ட, ஒரு டீயாவது குடி. எம்மா எனக்கு டீ போட்டீங்களா? வாடா, உனக்கும் சேர்த்தான் போட்டிருக்கேன். என் மருமவ எப்படிப்பட்ட தங்கமான மருமவளா இருக்கா. புரட்டாசி மாசம்ட்டு டீ கூட குடிக்க மாட்டேங்க, நான் சொன்னாதான் குடிக்கிறா. சலக் 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 சலக். அட பாவி, இதுக்காகத்தான் நீ கொலுசு வாங்கி கொடுத்தியா? ஆமாங்க, எதையாவது ரூம்ல வச்சு தின்னுட்டு இருக்கும்போது அல்லது முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது உங்க அம்மா அப்பப்ப வந்து கதவு பக்கத்தை ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ரூம்ல படத்துன்னு வந்துடுறாங்கல்ல. ஆமா, அதான் அவங்க தூரத்துல இருந்து வரும்போதே கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு கொலுசு வாங்கி கொடுத்தேன். இப்ப பாத்தீங்களா, கொலுசு சத்தம் அவங்க வரும் முன்னாடியே வந்துருச்சுல, அதை வச்சு அத்தை வர்றாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி என் சாமர்த்தியம்? சும்மா சொல்லக்கூடாதுடி, சரியான ஆளாதான் இருக்க நீ. பின்ன புரட்டாசி மாசம் நான் சிக்கன் சாப்பிடக்கூடாதா? எனக்கு பசிக்கும்ல. ஆமா, சென்ட் எதுக்கடி அடிக்க சொன்ன? எங்க உங்க அம்மா மூக்க நம்பவே முடியாதுங்க. ஒருவேளை பாக்கலனால மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதான் சென்ட் அடிக்க சொன்னேன். அப்பா, இவகிட்ட தப்பிக்க முடியாதப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேம் எல்லாம் இப்போ நாம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் தமிழரசிக்கு பிறந்த நாள். அவங்கள விஷ் பண்றவங்க கணவர் செல்வம், பாண்டி, பரமேஸ்வரி, செல்வ பாக்கியா, பால்சாமி, வள்ளி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தமிழரசி. அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அஞ்சலி, அவங்க தம்பி மகேஷ், சேகர் ஷாய், முருகன், அழகு மீனா, முருகன், வீரலட்சுமி, செல்வம், ராணி, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்க நேம் இந்த லிஸ்ட்லனா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, அதுல உங்க பேர் சொல்றோம். பை ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.